ஆசிரியர் இல்லை என்றாலும் கவலை இல்லை. கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் ஏஐ தொழில்நுட்ப புரட்சி. இனி ரோபோக்கள் மூலம் பாடம் படிக்கலாம். தனியார் நிறுவனத்துடன் அதிரடி ஒப்பந்தம். இலவச கல்வி, உடனடி வேலைவாய்ப்பு. வணக்கம், உங்கள் சாணக்கியன் செய்திகள். தொழில்நுட்ப உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பம் தற்போது கல்வித்துறையிலும் தனது கால்தடத்தை பதிக்கத் தொடங்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகளின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் வகையில் ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி ஏஐ தொழில்நுட்பம் மூலம் இலவச வகுப்புகள் பயில்வதற்கு ஒரு தனியார் நிறுவனத்துடன் பல்கலைக்கழக நிர்வாகம் உடன்படிக்கை செய்துள்ளது. இதுகுறித்து அந்த தனியார் நிறுவன உரிமையாளர் அளித்த பேட்டியில், வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் இல்லாத சூழலிலும் ஏஐ மென்பொருள் மூலமாகவே பாடங்களை மிக தெளிவாகவும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலும் மாணவிகள் கற்க முடியும் என்று பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாடப்பிரிவுகளை கவனிக்கும் போது நினைவாற்றல் குறைபாட்டினால் சிரமப்படும் மாணவிகளுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்ப மென்பொருட்கள் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். வரும் கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த திட்டத்தில் 3 மாதங்கள் மற்றும் 6 மாதங்கள் கொண்ட சிறப்பு பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மகிழ்ச்சியுடன் இந்த வகுப்புகள் அனைத்தும் முற்றிலும் இலவசமாக நடத்தப்படுவதுடன் பயிற்சி முடிக்கும் மாணவிகளுக்கு அந்த தனியார் நிறுவனம் மூலமாகவே வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட உள்ளன. இதேபோல் மருத்துவத்துறையிலும் ஒரு முக்கிய மைல்கல்லாக இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களை கொண்ட ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து மெடிக்கல் பார்மசி உள்ளிட்ட 8 புதிய பாடப்பிரிவுகளை தொடங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. நவீன தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவக் கல்வியை ஒருங்கிணைத்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் மேற்கொண்டுள்ள இந்த அதிரடி நடவடிக்கைகள் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கழகத்தில் இன்று 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஒன்று BLR சிஸ்டம்ஸ், அனதர் ஹார்ட் ட்ரஸ்ட் நிறுவனத்துடன் நடைபெற்றது. இவர்கள் இருவருமே ஏஐ என்னும் தொழில்நுட்பத்தின் மூலமாக பெண்களுக்கு எண்ணற்ற கல்விகளை வழங்க முன்வந்துள்ளார்கள். இலவசமாக வழங்க முன்வந்துள்ளார்கள். அவற்றை பெண்கள் படித்தால் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, நல்ல வேலை வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த சாஃப்ட்வேர்களை இலவசமாகவே கொடுத்துள்ளார்கள் நமது பல்கலைக்கழகத்திற்கு. வணக்கம், என் பேர் லியோ. BLR கார்ப்பரேட் சர்வீசஸ் என்ற கம்பெனியுடைய நிறுவனர் நான். இன்றைக்கு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது ஏஐ இன்டெகிரேட் பண்ணி இன்னைக்கு மாணவர்கள் வெறும் புத்தகத்தில் படிக்கிற விஷயத்தை எப்படி தொழில்நுட்ப ரீதியாக ஒரு டூல் வச்சு கற்றுக்கிறதுன்னு இன்னைக்கு வெளிநாடுகள்லையும் விலக்கொண்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். இதை இங்கே இருக்கிற பெண்களுக்கு, ஏன்னா அது பெண்களை முன்னேற்றத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்க கூட சேர்ந்து இது எங்களுடைய CSR நாங்கள் இதை கொலாபரேட் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுறோம். இது வெளியே பண்ணணும்னா ஒரு 10 lakhs to 15 lakhs வரைக்கும் ஆகும். பட் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இவங்களுடைய விஷன் ஆஃப் எம்பவரிங் உமன், அதில் நாங்கள் எங்களுடைய நிறுவனம் சார்பாக அவங்க கூட நின்று செயல்படுறதுல எங்களுக்கு சந்தோஷம்.